ஹோட்டலுக்கு தேவையான ஜூஸ் கடைக்கு தேவையான பேக்கரி தேவையான எல்லா ஐட்டமும் நம்ம கிட்ட இருக்கு. வாங்க பார்க்கலாம் என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா தோசைகள். இது தோசைகள் பாத்தீங்கன்னா 3க்கு 2 உங்களுக்கு இந்த மாதிரி 202 கிரேட்ல போட்டு யாருமே இந்த ரேட் கொடுக்க மாட்டாங்க. 16,000 கொடுக்குறோம். 16,000க்கு. இதே இது பாத்தீங்கன்னா 4க்கு 2 பாத்தீங்கன்னா 21,000 கொடுக்குறோம். உள்ள 10 mm கல்லு போட்டிருப்போம். அந்த ரேஞ்சில பண்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட்டுக்கு தேவையான அடுப்பு இது இரும்பு அடுப்புன்னு சொல்லுவாங்க. பாஸ்போர்ட் இரும்பு அடுப்பு. இந்த அடுப்பு பாத்தீங்கன்னா 3,500 கொடுக்குறோம். தமிழ்நாட்டுல யாரும் அந்த விலைக்கு கொடுக்க முடியாது. 3,500 கொடுக்குறோம். எப்படி இவ்வளவு கம்மியா நீங்க கொடுக்குறீங்க? அப்படியே ஓனா மேனுபேக்சரிங் பண்றதுனால இந்த ரேட் கொடுக்குறோம். உங்களுக்கு எல்லாமே ஹெவி பர்னர், காப்பர் டியூப் எல்லாமே ஹெவியா போட்டிருப்போம். அதே பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட்டுக்கு தேவையான இந்த அடுப்பு பாத்தீங்கன்னா 8,000 கொடுக்குறோம். 8,000 ஸ்டீல் அடுப்பு 8,000 கொடுக்குறோம். இந்த மாதிரி அதே மாதிரி ரிங் போட்ட மாடல் சொல்லுவாங்க. 202 கிரேட்ல ரிங் போட்ட மாடல் இது 11,500 கொடுக்குறோம். இல்ல இப்போ நமக்கு வந்துட்டு இப்ப நார்மலா மத்த கடையில வாங்கினா எவ்வளவு போயிட்டு இருக்கு? மார்க்கெட்ல 14,000 வரும். வெளியெல்லாம் மார்க்கெட்ல 14 ரூபா வரும். நம்ம 11,500 வருது. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா கிரைண்டர் ஐட்டம் எல்லா ஐட்டமும் நம்ம இருக்கும். ஹோல்சேல் பிரைஸ்ல உங்களுக்கு காப்பர் காயில் போட்டு தான் மேக் பண்றோம். அதனால எல்லாமே நல்லா இருக்கும். 3 லிட்டர்ல இருந்து உங்களுக்கு 20 லிட்டர் வரையும் நம்ம இருக்கு. கில்ட்டிங்கும் இருக்கு, நார்மலும் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு, ஹோட்டலுக்கு தேவையான, மண்டபத்துக்கு தேவையான எல்லா டபர் ஐட்டம்ஸும் நம்ம இருக்கு. அதுல கிலோ பேசிக்கல வருது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ரேட் இருக்கு. இப்ப 350 ரூபா இருக்கு. இன்னைக்கு ரேஞ்சில 350 இருக்கு. அப்புறம் 10 ரூபா 20 ரூபா டிஃபரெண்ட் வந்துட்டே இருக்கு. நம்ம அன்னைக்கு வர ரேட்டு என்னைக்கு வராங்களோ கஸ்டமர் அதுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு கொடுக்குறோம். அதே மாதிரி